எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. வாங்க இன்னைக்கு ஒரு ஸ்டோரி கேட்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையனோட பேர் அமுதன். அமுதனுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம தெனாலி படத்தில் வர கமலஹாசனுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான். எல்லாத்துக்கும் பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். ஸோ இதனாலேயே அவனோட வாழ்க்கையில் அவனால் இதுக்கப்புறம் ப்ரொசீடே பண்ணவே முடியாது இந்த பயத்தோட அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்புறம் இதனால் சாகலாம் கூட யோசிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு கூட அவன் பாரமாக இருக்கிற மாதிரி அவன் ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்த பயத்தினால அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ செத்துடலாங்கிற ரேஞ்சுக்கு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ கடைசியாக அவனுக்கு ஒரு விஷயம் கேள்விப்படுறான். என்ன கேள்விப்படுறான்னா, ஒரு காட்டுக்குள்ளே, ஒரு அடர்ந்த காடு இருக்குது அவங்க கிராமத்துக்கு பக்கத்தில். அந்த காட்டில் ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவர் எந்த பிரச்சனைக்குனாலும் சொல்யூஷன் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் கேள்விப்படுறான். சரி, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். கடைசியாக சாக தான் போகிறோம், முடிவு பண்ணிட்டோம், இப்போ அவரை போய் பார்க்குறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போயும் அவனுக்குள்ளே 1000 ஹெசிடேஷன்ஸ். என்னென்னா, அது காடு அவர் இருக்கிறது. ஸோ அந்த காட்டுக்கு போகிறதுக்கே அவனுக்கு பயம். இருந்தாலும் பரவாயில்ல, எப்படினாலும் சாக தான் போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம், அது இந்த காட்டுக்கு போய் செத்தா என்ன அப்படிங்கிற ஒரு முடிவில் ஏதோ ஒரு நினப்பில் போயிட்டான். அப்படி இருக்கிறப்போ போகிறப்பையும் அவன் ரொம்ப பயந்து இதாகிடுமோ அதாகிடுமோ, ஏதாவது ஒரு மரக்கட்டை விழுந்தாலோ ஒரு இலை விழுந்தால் கூட அவன் பயந்துட்டு இருந்தான். ஒரு பூச்சி பறந்தால் கூட பயந்துட்டு இருந்தான். எப்படியோ ஒரு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அவன் போயிட்டு அந்த முனிவரை போய் பார்த்துட்டான். அவர்கிட்ட போன உடனே அவர் காலில் விழுந்து, உங்களை நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் செத்து போயிடுவேன்னு நினச்சேன், நல்ல வேளை அவங்கள பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு பயங்கிறது தான் பிரச்சனை, ஃபுல்லாக எதுக்கு எடுத்தாலும் நான் பயப்படுவேன், என்னால் இதுக்கப்புறம் வாழ்க்கையை கொண்டு போக முடியல, என்னோடய வாழ்க்கையில் கடைசி முயற்சியாக ஒன்று சாகலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவு பண்ணப்போ, சாகிறதுக்கு முன்னாடி இந்த முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், உங்களை பார்க்குறதுக்கு எப்படினாலும் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு பதில் தெரியாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அந்த முனிவரும், சரி ஓகே, நீ அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் உனக்கு இருக்குதுல்ல, அப்போ ஓகே, பயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீ இந்த இடத்த விட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவனுக்கு உறுதி கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு பொறுமையாக இரு, நான் உனக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருட்டாகிட்டே இருக்குது, சாயந்தரம் ஆகிட்டே இருக்குது, இருட்டாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவனோட பயம் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. இன்னும் இருட்டாயிடுச்சுன்ட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்கான். அவனுக்கு அங்கே நிற்கிறதுக்கு கூட பயமாக இருந்திருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு, ஒன்றுமே தெரியல, ஏத்தாப்பில் அவர் உட்காந்துருக்கிறது கூட தெரியல. ஆனாலும் அவன் ரொம்ப பயந்து அவனோட இதயம்லாம் படப்படன்னு துடிச்சு அழுது, ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அப்போ அந்நேரம் அவர் ஒரு டார்ச் எடுத்து காமிக்கிறாரு. இப்போ டார்ச் எடுத்து காமிச்ச உடனே அந்த சுற்றி இருக்கிற மரம், அவன் முன்னாடி இருந்த அந்த இடம், அதெல்லாமே அவனுக்கு தெரியுது, மறுபடியும் அந்த வெளிச்சத்தில் தெரியுது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இந்த இருட்டில் இருக்கிறப்போ, எதுவுமே தெரியாத இடத்துல நீ இருக்கிறப்போ உனக்கு பயம் பெருசாக தெரியுது, அந்த இருட்டு தான் உன்னோட பயம். நான் வெளிச்சத்தை நான் காமிச்சதும் நீ கம்ஃபர்டபுளாக என்கிட்ட உட்காந்து பேசினா அதே இடத்துல தான் நம்ம இருக்கோம், அதே மரத்துக்கடியில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். உன்னை சுற்றி என்னெல்லாம் முன்னாடி இருந்துச்சோ, வெளிச்சம் இருக்கிறப்ப இருந்துச்சோ அதே தான் இப்போ இருக்குது. ஆனால் அது ஒரு இருட்டில் நீ பார்க்குறப்போ அது உனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பயம் வருது. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ, எதுவுமே மாறலை, பயங்கிறது உன்னோட மூளையில் தான் இருக்குது, மற்றபடி இந்த இடமோ இது ஏதோ நீ பார்த்துட்டு இருந்த, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ எப்படி இந்த இடம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவனுக்கு புரிஞ்ச மாதிரியும் புரியாத மாதிரியும் இருந்திருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு ஒரு 3 விஷயங்கள் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், 3 ஒரு பரீட்சை மாதிரி வைக்கிறேன். ஸோ அந்த 3ஆவது பரீட்சையில் நீ கொஞ்சம் பயத்தில் வெளியில் வந்துடுவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த 3ஐயும் நீ பண்ணணும் தைரியமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு பெரிய பிரிட்ஜு, பாலம், அந்த பாலத்தில் ஒரு ஆள் நடக்கிற மாதிரி தான் அந்த கட்டை வச்சு அந்த ஃபுல் பாலமும் இந்த எஜ்ஜிலேருந்து அந்த கடைசி வரைக்கும்
இருக்கு. அதில் அவன் நடக்கணும். பின்னாடி இவரும் வராரு. இவருக்கு அதெல்லாம் பழக்கம்தான். இவருக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனால் அவனால் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அவன் லைஃப் டைமில் அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு உயரத்தில் கூட நின்று கீழே எட்டி பார்த்தது கிடையாது அந்த பயத்தினால அவனுக்கு. அதனால அவனால் முடியாதுங்கிற மாதிரி நினச்சிருக்கான். ரொம்ப பயந்துருக்கான். ஆனால் அவன் ஒரு ஒரு அடியாக மெதுவாக ரொம்ப கஷ்டப்பட்டு பயத்திலேருந்து ஓவர் கம் பண்ணி அவன் ஒரு ஒரு ஸ்டெப்ஸாக முன்னாடி போய் நடந்திருக்கான். ஒரு ஸ்டேஜில் அந்த 2வது முனைக்கு போய் முடிச்சிட்டான். அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டான். அப்போ அவனுக்கு நம்ப முடியல அவன் அப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம், இவ்வளோதான், இது சிம்பிளான விஷயந்தான். நீ இப்போ உயிரோடு தான் இருக்க, நல்லா தான் இருக்க. ஸோ உனக்கு எதுவுமே நடக்கலை. உன் மனசில் தான் அந்த விஷயம். அது பண்ணுற வரைக்கும் தான் உனக்கு அந்த பயம். ஒன்ஸ் நீ அதை பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு அந்த பயம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2வது டாஸ்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2வது டாஸ்க் வந்து ஒரு பானை இருக்குது. அந்த பானைக்குள்ளே ஒரு கை போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கையை உள்ளே விட்டு நீ வந்து பானைக்குள்ளே இருக்கிறதா வந்து நீ வெளியில் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ பானைக்குள்ளே ஏதோ வந்து உயிரோடு நகர்ந்து போயிட்டுருக்குங்கிறது சவுண்டு கேட்குது அவனுக்கு, அசைகிற சவுண்டு. அப்போ அவனுக்கு பயம், என்ன உள்ளே பாம்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி தான். ஸோ அவன் ரொம்ப பயந்துருக்கான். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அவன் வந்து எடுத்துகிட்டு இருக்கான் உள்ளக்க கை விடுறதுக்கேவும். ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவனே யோசித்து மனசில் வந்து தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அவன் உள்ளே விட்டுருக்கான். அந்த உள்ளுக்குள்ளே பாம்பு இல்லை, ஒரு சின்னதாக ஒரு அணில் குட்டி தான் இருந்திருக்கு. ஸோ அது அவனை எந்த கெடுதலும் அவன் அது கடிக்கலை, எதுவுமே பண்ணல. ஆனால் அவன் நினச்சது உள்ளே பாம்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம 1 மணி நேரம், இவ்வளோ நேரம் நம்ம பயந்துருக்கோம். அந்த பயத்தில் நம்ம இதயமே வெடித்து வெளியில் வந்திருக்கும் போல் அவ்வளோ பயந்தோம். ஆனால் அது ஒன்றுமே இல்லை, நம்ம நினச்ச அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறத அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 3வதுக்கு வந்திருக்காங்க. 3வது என்னென்னா, இன்னும் அந்த காட்டில் இன்னும் உள்ளே போயிருக்காங்க, டீப்பாக போயிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே டீப்பாக போனால் நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கொடூரமான காடு தான். அப்படி இருக்கிறப்போ போக 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 பார்த்திங்கன்னா ஒரு ஓணம் வந்திருக்கு. பெரிய ஓணம், ரொம்ப ஜைஜாண்டிக்காக, பார்க்குறதுக்கு அது ஓணம் மாதிரியே தெரியாது. பெரிய கரடி மாதிரி அவ்வளோ வெயிட்டாக அப்படியே கொடூரமாக இருந்திருக்கு அதோட மூஞ்சியெல்லாம். இவன் ஒரு நாய்க்கே பயப்படுற கேட்டகரி, பூனை பார்த்தாலே பயப்படுவான். அப்படி இருக்கிறப்போ அதை பார்த்து ரொம்ப பயந்துருக்கான். ரொம்ப பயந்துட்டு ரொம்ப நடுங்கியிருக்கு. அவ்வளோதான், அது கடிச்சிரும், நம்ம அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம திரும்பி போகிறதில்ல, எப்படின்னாலும் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ வந்து அவனோட மைண்டில் இதே அளவு பயம்தான் நம்ம ஃபஸ்ட் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறப்ப இருந்துச்சு. 2வது இதே அளவு பயம்தான் நம்ம அந்த பானைக்குள்ளே கைவிட்டப்பையும் இருந்துச்சு. அதெல்லாம் அவன் அதை தாண்டி வந்துட்டோமே, இப்போ இதில் என்ன, சரி விடு, நம்ம எனிவேஸ் நம்ம வந்து சாகணும்னு நம்ம யோசிச்சிட்டோம், சாகிறதுக்கே நமக்கு தைரியம் வந்துச்சுல, இது வந்து தைரியமாக தான் இந்த ஓனாயை நம்ம ஃபேஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து முறைச்சிருந்துருக்கான். முறைச்சிட்டு என்ன, அது வந்து கண்ணில் பயம், அவனோட கண்ணில் பயத்தையே காட்டாமல் அதை வந்து ஒரு நாய் மாதிரி ஒரு பூனை மாதிரி பார்த்துருக்கான். அப்போ அந்த ஓனாய்க்கு வந்து இவன் பெரிய ஆள் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாய் வந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. இப்போ அவனுக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷம். நான் எப்படி இருந்தேன், இப்போ இவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு இது நான் டிவியில் பார்த்துருந்தா கூட பயந்துருப்பேன் இந்த மிருகத்தை, ஆனால் அதையும் நான் டைரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ தான் அந்த முனிவர்கிட்ட கேட்குறான், எப்படி இது சாத்தியம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ வந்து பர்ஃபெக்டாக உனக்கு பயங்கிறது என்னங்கிற ஒரு கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிருச்சு. பயங்கிறது உண்மையிலேயே ஒரு கொடூரமான விஷயம்தான், அது வந்து ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஆனால் அதோட நேச்சர் அது வந்து அந்த இருள் மாதிரி தான். அந்த பாலத்திலேருந்து நீ விழுந்தால் உண்மையிலேயே உனக்கு ஏதாவது ஆயிரும் தான். அந்த பாலத்துலேருந்து விழுகிற மாதிரியான ஒரு விஷயந்தான் பயம். அந்த கொடூரமாக இருந்த இருள் தான் பயம்.
அதே மாதிரி இந்த மிருகம்தான் பயம். இது எல்லாமே பெரிய பெரிய விஷயந்தான். பயங்கிறது உண்மையிலே பெரிய விஷயந்தான். ஆனால் அதை நீ ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் தான் அது ரொம்ப பெருசு. ஒன்ஸ் நீ ஃபேஸ் பண்ணிட்ட அப்படின்னா அங்கேருந்து தான் உன்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை நீ எப்போயுமே மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முனிவர் அமுதனுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய பேர் ஆன்சைட்டி ப்ராப்ளம், பேனிக் அட்டாக்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, அது ஒரு ஃபீல் மட்டும்தான், அது ஒரு இமேஜினேஷன் தான் பயங்கிறது. ஸோ நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம மனசு, நம்ம மூளை நம்ம கொடுக்குற ஒரு பிரச்சனை தான் அது. ஸோ எது விஷயம் சம்மந்தமாக உங்களுக்கு பிரச்சனையோ இல்லை பயமோ இல்லை என்ன இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டோன்னா அது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.